ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் தமிழில் ஒரு வீடியோ போடலான்ட்டு முயற்சி பண்ணுறேன். என்னுடைய தமிழ் கோர்வையாக இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, இது முதல் முயற்சி தான். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டாபிக், என் மனசுக்கு நெருக்கமான ஒரு தீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எசென்ஷியல் ரீடிங் லிஸ்ட் ப்ரோக்ராம். தமிழில் சொல்லணும்னா தேவையான வாசிப்பு பட்டியல், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா. இந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பாடப்புத்தகங்களை தாண்டி பசங்க வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டம் ஏன் இப்போ தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது, இதனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, வருங்கால சந்ததியினர் எப்படி இதனால் பயன்பெற போகிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எசென்ஷியல் ரீடிங் லிஸ்ட்னா என்ன? எசென்ஷியல் ரீடிங் லிஸ்ட்ன்றது வருடம் ஒரு குறிப்பிட்ட அளவான புத்தகங்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு பரிந்துரைக்கப்படும் ஒவ்வொரு வருஷமும். இது யார் பரிந்துரைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் கல்வியாளர்கள் இருப்பாங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க, அதாவது கற்றலுக்கான ஆராய்ச்சியாளர்கள், எழுத்தாளர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தந்த வருடம் இந்தந்த வகுப்பில் இருக்கிற பசங்க இந்தந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரியான புத்தகங்கள்? அக்ராஸ் வேரியஸ் ஜானர்ஸ், தமிழ் இலக்கியங்கள், உலக வரலாறு, ஆட்டோபயோகிராஃபிஸ், மிகப்பெரிய தலைவர்களுடைய வரலாறு, கண்டெம்ப்ரரி லிட்ரேச்சர் அதாவது சமகால இலக்கியம், இப்போது ட்ரெண்டில் இருக்கிற கருத்து செறிவுள்ள புத்தகங்கள், இப்படி பல்வேறு துறைகள்லேருந்து ஒவ்வொரு புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன் இந்த கட்டாய வாசிப்பு இருக்கணும் அப்படின்றதே காரணம், அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங், அவங்களுடைய இமேஜினேஷன், அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ், பேசிக்கலி சமூகத்துக்கு அவங்க மிக முக்கியமான பங்காற்றக்கூடிய ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அடல்ட்ஸாக மாறுறதுக்கான மிக முக்கியமான பணியை தான் இந்த ப்ரோக்ராம் முன்னெடுக்கும். இதற்கான தேவை ஏன் இப்போது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிக் சென்ஸ் அண்ட் காமன் சென்ஸ் காற்றுல போய்கிட்டு இருக்கு. ரெண்டுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும், அதிலேருந்து வெளிவர்றது எப்படி, அதை டீல் பண்ணுறது எப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் புத்தக வாசிப்பு மூலயமா கிடைக்கும். அது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்கிட்ட கம்மியாக இருக்குன்றது என்னுடைய பர்சனல் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். தே ஆர் ஸ்ட்ரகிளிங். உண்மையாக சொல்லப்போனால் அவங்க கஷ்டப்படுறாங்க, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். அது எதிர்கால சந்ததியினருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பாலிசியை நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்கள்லேயும் டேப்கள்லேயும் கம்ப்யூட்டர் வீடியோ கேம்ஸ்லேயும் தான் இன்றைக்கி இருக்கிற பசங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சூழல் இருக்குது. அதிலிருந்து அவங்கள டைவர்ட் பண்ணி ஸ்கூல்ஸ் மூலயமா இந்த ப்ரோக்ராமை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலயமா அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங், இமேஜினேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் டெவலப் ஆகும். புத்தக வாசிப்பு இந்த ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, இப்போது நிறைய இடங்களில் தமிழில் பெயர் பலகைகளில் வண்டி பின்னாடியோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. தமிழ்லே ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜாப்ஸ் வாங்கிறதுக்காக நம்ம பசங்களை நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்க அதே வேளையில் அவர்களுக்கான மொழியில் நாம் கவனம் செலுத்தாத விடுறோமோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இருக்குது. அது வெளிப்படையாக இந்த மாதிரி தப்பான மிஸ்டேக்கோடு இருக்கிற போஸ்டர்ஸ்லையாக இருக்கட்டும், கல்யாண பேனர்ஸ்லையாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் கடை பெயர் பலகைகள்லையாக இருக்கட்டும், அது மன வருத்தத்துக்கு உள்ளாக்குது. ஸோ இந்த வாசிப்பு பழக்கம் இந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம பசங்களுக்கு மிக முக்கியமான தேவையாக இப்போதைக்கு இருக்குது. கூடவே இந்த எசென்ஷியல் ரீடிங் லிஸ்ட் ப்ரோக்ராம் முன்னேறிய நாடுகளில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்கள்லேயும் ஒரு கட்டாயமான பாலிசியாக இருக்குது. இது ஒன்றும் புது பாலிசி இல்லை, ஏற்கனவே வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான். அது நம்ம தமிழ்நாட்டு பள்ளிகளில் நம்ம கொண்டு வரணுன்ற முயற்சியை தான் இப்போ நம்ம முன்னெடுக்கணும். ஜப்பானில் இருக்கிற பிள்ளைகளோ சரி, ஃபின்லாண்டில் இருக்கிற பிள்ளைகளோ சரி, அவங்கெல்லாம் எஜுகேஷனில் நல்ல முன்னேறிய நாடுகள். ஃபிலாசபி படிப்பாங்க, தத்துவம் படிப்பாங்க சின்ன பசங்க.
8ஆவதுலேருந்து 9ஆவதுலேருந்து லிட்ரேச்சர் இலக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுவாங்க. அவங்க நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான இலக்கியங்களை அதை பசங்க படித்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புக்குன்னு கூட எடுத்தாலும், வருடத்திற்கு 2 புத்தகங்கள்னு எடுத்தால் கூட அதை படித்து கிளாஸ் ரூமில் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதை வச்சு அவங்க எக்ஸாம் எழுதுறதோ, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வாமிட் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவும் இருக்காது. அதை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி என்ன உங்களுக்கு புரிஞ்சுது, அந்த ஆத்தர் எழுதிய கருத்துக்கள் இன்றைக்கி 2025 எப்படி ரெலவெண்ட்டாக இருக்குது, ஆத்தர் சரியாக எழுதியிருக்காரா தப்பாக எழுதியிருக்காரா, அவருடைய கண்ணோட்டத்தை நாம் அனலைஸ் பண்ணுறது. நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, எப்படி எழுதியிருப்பீங்க, அவர் எழுதியதை க்ரிட்டிசைஸும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அப்படியே யாரோ ஒருத்தர் சொன்னதை மண்டைக்குள்ளே ஏற்றிக்காமல் ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வி, ரேஷ்னல் திங்கிங், அதை ஊக்குவிக்கும். இப்படி பல்வேறு கோணங்களில் அதை பகுப்பாய்வு பண்ணுறது தான் இந்த எசென்ஷியல் ரீடிங் லிஸ்ட்டோட மிக முக்கியமான பணி. அது நம்ம பசங்களுக்கு தெரியணும், பண்ணணும். அப்போ தான் நாம் குளோபல் சிட்டிசன்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிவிக் சென்ஸ்லேயும் சரி, காமன் சென்ஸ்லேயும் சரி, ஃபைனஸ்ட் ஆஃப் த ஃபைனஸ்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த ப்ரோக்ராம் மூலயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க படிக்கிற இந்த புத்தகங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸஸே இப்போ இல்லை, பட் மாரல்ஸ் இந்த மாதிரி புத்தகங்கள் மூலயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த ரேஷ்னல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், காம்ப்ரிஹென்ஷன், புரிதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எசென்ஷியல் ஸ்கில்ஸ். ஒரு ஜாப் வாங்கி சம்பாதிக்கிறத தாண்டி ஒரு மனிதனாக எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான பண்புகள் இவை. இதெல்லாம் வாசிப்பு பழக்கம் மூலயமா தான் நமக்கு கிடைக்கும். இது இன்னொரு பெனிஃபிட். இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸையும் நல்லா படிக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை இந்த வாசிப்பு பழக்கம் கொடுக்கும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேர்னிங் வந்துச்சுனாவே அவங்களால கான்செப்ட்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கான்செப்ட்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது மூலயமா இன்னோவேஷன் ஆகும். ஒரு புது பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தைரியம் உருவாகும், கண்டுபிடிப்பாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு மனித குலத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரோல் மாடலாகவோ, ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்வென்டராக மாறுறதுக்கான ஒரு பாத்வேவை ரீடிங் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சின்ன வாசிப்பு புத்தகம் அவங்கள நாளைக்கு ஒரு பெரிய மனிதராக மாற்றிடும். அதனால் இந்த எசென்ஷியல் ரீடிங் லிஸ்ட் ப்ரோக்ராம் கட்டாயமாக்கப்படணும். எப்படி இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பள்ளிக்கூடங்களில் கொண்டு வரலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல லைப்ரரி ஹவர்ஸை நாம் கம்பல்சரியாக அலாட் பண்ணணும். லைப்ரரி ஹவர்ஸ் அண்ட் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவர்ஸ் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2-3 மணி நேரமாவது பிள்ளைங்களுக்கு ஒதுக்கணும். அந்த நேரங்களில் இந்த ப்ரோக்ராமை நம்ம எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதேமாதிரி ஸ்கூலில் புக் கிளப்ஸ் உருவாக்கலாம். அந்த புக் கிளப்ஸுக்கு வாரத்தில் ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் பசங்களுக்கு இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பசங்க படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம், சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து அவங்கள அங்கீகரிக்கலாம், ஊக்கப்படுத்தலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணால் அவங்களுக்கு வாசிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் கூடும். இந்த இனிஷியேட்டிவ், இந்த முன்னெடுப்புன்றது பசங்களை கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி வாசிக்கணும் அப்படின்ட்டு அவங்கள நிர்பந்திக்கிறது கிடையாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் இன்ஸ்பயர் தெம் டு ரீட். அவங்களா ஒரு புத்தகத்தை எடுத்து, நீங்கள் இந்த ரீடிங் லிஸ்ட் மூலயமா அவங்க இதை மட்டும் விடாமல் அவங்கள பெற்றோர்கள் மூலயமா புத்தக கடைக்கு போய் எனக்கு இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்ற அந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தி தே ஷுட் லவ் ரீடிங். அது பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த மாற்றம். பிள்ளைகள், படிக்கும் பிள்ளைகள், புத்தகம் வாசிக்கும் பிள்ளைகள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது அதற்கு முன் அதற்கு பின் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸால் கண்கூடாக பார்க்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஃபைனலாக சொல்ல போனோன்னா, திஸ் எசென்ஷியல் ரீடிங் லிஸ்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அகடமிக் ரிஃபார்ம், பட் இட் இஸ் அ கல்ச்சுரல் ரிவைவல். வெறும் பாட திட்டத்தில் மட்டும் மாற்றம் கொண்டு வரக்கூடிய திட்டம் இது இல்லை. ஒரு சமுதாய எழுச்சி, ஒரு பண்பாட்டு புரட்சிக்கான அடித்தளமாக இந்த எசென்ஷியல் ரீடிங் லிஸ்ட் உருவாகும். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியத்தையும், வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனாற்றலையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வேலையை இந்த பாலிசி பண்ணுன்றது உலகெங்கும் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான புத்தகங்களை நம்ம பிள்ளைகளுக்கு பரிந்துரைக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்க்கு கீழே நீங்கள் போடலாம். அவ்வளவுதான், இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். லெட்ஸ் லேர்ன் டுகெதர், லெட்ஸ் க்ரோ டுகெதர், லெட்ஸ் கைட் ஈச் அதர். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.